கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாக. கர்த்தர் நல்லவர். இந்நாள் வரையில் நம்மளை கண்மணிப்புள் பாதுகாத்து தாங்கி தேய்ச்சி அற்புதம் அதிசயமாக வழி நடத்தி வந்தால் கர்த்தருடைய நாமம் மேம்பட்டும். இந்த வீடியோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நல்லா கவனிங்க. நான் எவ்வளவோ கர்த்தரை நான் துணையாக வச்சுக்கணும்னு முயற்சி பண்ணுறேன். ஆனால் எனக்கு உறுதுணையாக கர்த்தர் இருக்கிறதுக்கு நான் எந்த அளவுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேனோ எனக்கு தெரியலை. நான் என்ன சரி பண்ணால் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும். கர்த்தருடைய பிள்ளையாக தான் இருக்கிறேன். ஆனால் அநேக நேரத்தில் ஆண்டவரை துக்கப்படுத்திடுறேன்னு சொல்லி கொண்டு இருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கான வார்த்தை தான். நல்லா கவனிங்க. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம், நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான், துர்சிந்தனைகளுள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய இன்டென்ஷன் எப்படி இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். உள்ளந்திரியங்களை ஆராகிற தேவன். துர்சிந்தனைகள் இருக்கக்கூடாது. நமக்கு நம்ம எண்ணம் கர்த்தருடைய பார்வையில் சுத்தமாக இருக்கணும். ஏன்னா நம்ம தேவன் பரிசுத்த தேவன். அவர் பரிசுத்த தேவன். பரிசுத்த சிந்தனைகள், நல்ல சிந்தனைகள் உள்ள நமக்கு இருக்கணும். பரிசுத்த சிந்தனைகள் இருக்கணும், நல்ல சிந்தனைகள் இருக்கணும். யாருக்கு எடுக்கணும், யாருக்கு எதிராக போகணும், யாரை என்ன செய்யலாம், யாரை ஏமாற்றலாம், அப்படி இருக்கக்கூடாது. நல்ல ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். உங்ககிட்ட நல்லா பேசுகிறவங்க எல்லாருமே நல்லவங்கன்னு நினைக்கக்கூடாது. உங்களை எப்படி இருக்கீங்க, என்ன ஏது இன்னும் விசாரிக்கிறாங்க, எல்லாம் ஓகே தானேன்னு விசாரிக்கிறவங்க எல்லாருமே நல்ல சிந்தனையோடு விசாரிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அதற்காக நீங்கள் அவங்கக்கிட்ட தப்பாக இருக்கணுங்கிறதும் கிடையாது. விசாரித்தா பதில் சொல்லிட்டு கர்த்தரிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். ஒருவேளை உங்களை சிலவங்க விசாரிக்காமலே இருக்கலாம், உங்ககிட்ட பேசாமலே இருக்கலாம். எப்போமாவது தான் பேசுவாங்க, எப்போமாவது பேசுவாங்க. ஆனால் அவங்க ஒருவேளை உங்கள் மேலே ஒரு நல்ல சிந்தனை நினைக்கிறவங்களா இருக்கலாம். டெய்லி ஒருவேளை உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கலாம் சிலவங்க. ஆனால் அவங்க உங்களை குறித்து நல்ல சிந்தனையோடு இல்லாட்டா பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நல்ல சிந்தனை நீங்களும் வச்சுக்கோங்க. பிறர் எப்படி இருந்தாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் நல்லாவே நல்லதையே செய்யுங்க. எல்லாரையும் கர்த்தருக்குள்ள நேசிங்க. ஆனால் எல்லாவற்றிலையும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து, நல்லவன் கர்த்தரிடத்தில் தயவு பெறுவான்னு சொன்னது போல நல்ல கிரியைகள் செய்து நம்ம கர்த்தரிடத்துலேருந்து தயவு பெற பிரயாசப்படணும். மனுஷன் இடத்துல இல்லை. காட் பிளஸ்.